ஏண்டா பசுபதி ஒரே கோபமா இருக்க? பின்ன கண்ணனை கொன்னுட்டு விமலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்பனும் மகனும் அவன் வீட்டுல போய் நலவு சாச்சு வந்திருக்கிறீங்க. திடீர்னு ரத்த பாசம் பொங்குதோ? டேய் பசுபதி, பகையாளி குடும்பத்தை உறவாண்டி தானே கெடுக்கணும். பச்சாங்கிற உறவை வச்சுதான் அவனோட வாழ்க்கையே பஞ்சமா பழி தீக்கணும்டா. அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்காக தூங்கும் போது கூட ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணை திறந்துட்டு தானே தூங்குவேன். ஆனா நீ என்னையே சந்தேகப்படுறியா? நீங்களும் பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்களா தவிர ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுல வேற அப்பா அழுவுற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை ஊட்டுற மாதிரி விமலாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு காதா மட்டும்தான் விடுறீங்க. பசுபதி, கதை இல்ல பசுபதி, இதுதான் நிஜம். வர வெள்ளிக்கிழமை என் தங்கச்சி விமலாவுக்கு பிறந்த நாள். அதே பிறந்தநாள் அன்னைக்கு கண்ணனுக்கு நாள் குறிச்சிட்டேன். போதுமா? நல்லா இருந்த கதிர் குடும்பத்தை இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தது கண்ணனை போட்டு தள்ளிட்டா இந்த விவேக் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம்டா. கனவு மட்டும்தான் காண வேணும். கனவு மட்டும்தான் கண்டுகிட்டே இருக்க வேணும். உனக்கு தெரியுமா, கலைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. வர வெள்ளிக்கிழமை நம்ம அந்தியூர் ஆஸ்பத்திரியில் போய் ஜாயின் பண்றாளாமா. சும்மாவே அப்பனை காப்பாத்துறேன் ஆயாளை காப்பாத்துறேன் ஆடுவா. இப்ப வேற வேலை கிடைச்சிருச்சு, சொல்லவா வேணும்? டேய் பசுபதி, நீ என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். கதிர் கஷ்டத்தை தீக்க அவளோட மக கலை இருக்கான்னு சொல்றேன். வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கணக்கா அந்த குடும்பத்துக்கு வேதனை வரும் நினைச்சா இப்படி வேலை வந்திருக்குது. அப்புறம் கண்ணனுக்கு கூட ஏதோ வேலை கிடைச்சிருச்சாமா. மாசம் 40,000 சம்பளம்னு கேள்விப்பட்டேன். டேய் பசுபதி, கண்ணனுக்கு 40,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம் வந்தா கூட அதுல இருந்து 5 பைசா கூட அவ கொடுக்க மாட்டான். அப்படி அவன் நினைச்சு கொடுத்தாங்க கூட என் தங்கச்சி விமலா கொடுக்க விட மாட்டான். அப்போ கண்ணனால நமக்கு கவலை இல்லை, காளையினாலதான் நமக்கு கவலை. கவலைப்பட்டா காரியத்தை சாதிக்க முடியுமா பசுபதி? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். களை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடியலையா? அண்ணனே இல்லைன்னு ஆயிருச்சு. அண்ணி மட்டும் இப்ப எங்கிருந்து வந்தா? நானு எதற்கும் தயாரா தான் இருக்கிறேன். அது மட்டும் போதும் பசுபதி. வர வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவ கதையை முடிக்கிறோம். அவ ஒரு நாள் கூட டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டா அவளோட கருணை வேலை அவ குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்துடும். அதனால போட்ட திட்டப்படி கலைய கச்சிதமா களை எடுக்கிறோம். கலை வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரி போவா, ஆனா நர்ஸா இல்ல போஸ்ட்மார்டம் பண்ண போனோம். நீ நம்ம அந்தியூர் ஏரிக்கரையோரத்துல பொருடோட வா, நான் அவளை போட்டு தள்ளுறேன். ஐயோ அஞ்சல எங்க இருக்கிற? சீக்கிரம் வா. ஐயோ வலி தாங்க முடியலையே. அஞ்சல சீக்கிரம் வா அஞ்சல. ஐயோ இவ வேற நேரம் காலத்தியா வரமாட்டேங்கிறாளே. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துது? அஞ்சல தேல் கடிச்சிருச்சு அஞ்சல, வலி தாங்க முடியல. தேல் கடிச்சிருச்சா? ஆமா, உனக்கு தான் கடிக்குமா? இங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப விவகாரமான இடத்துல கடிச்சு போச்சு. நீ போய் சாமியார் கூட்டியா போ. இப்படின்றதுக்குள்ள வந்துடுறேன். போயிட்டு வாயா சீக்கிரமா. வாடா போலி சாமியார, விஷமாடா எடுக்கிற விஷம். ஏன்டா 2 பேரும் சேர்ந்து எம்னாலே கிஸ் அடிக்கிறீங்களாடா கிஸ்ஸு. இன்னைக்கு 2 பேத்துக்கு வைக்கிறேன்டா. அப்ப வாங்கடி. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ சாமி வலி தாங்க முடியல சாமி.
மகனே கடித்து இடத்தை காட்டப்பா. சாமி வாழை போடலாம். காட்டுறேன் சாமி. நீங்க அன்னைக்கு அஞ்சலிக்கு வாய் வச்சு உறிஞ்சிங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் வாய் வச்சு உரிங்க சாமி. அப்பதான் வலி சீக்கிரம் இறங்கும், குறையும். பாடம் போட்ட பிறகு உரியலாமே. சரி, இடத்தை காட்டு. சாமி இடத்த காட்டினதுக்கு அப்புறம் வாய் வச்சு உரிய மாட்டேன்ட்டீங்கன்னா? நிச்சயமாக, அதுல என்ன சந்தேகம்? நீ இடத்தை காட்டு. கண்டிப்பா உரிவார், காட்டியா? சாமி இங்கதான் சாமி கடிச்சு போடுச்சு, வலி தாங்க முடியல சாமி. ஏய், பாத்ரூம் போற இடத்துல கடிச்சிருச்சு. குளிக்க போலான்னு துண்டு எடுத்து கட்டினேன், துண்டுல இருந்து கடிச்சு போடுச்சு சாமி. வலி தாங்க முடியல சாமி, உரிங்க சாமி. சாமி உரிங்க, அவர்தான் உரிங்கன்றாரு. மகனே, அங்கெல்லாம் வாயை வச்சு உரிய வேண்டியதில்லை. ஒரு பாடம் போட்டு ஒரு சூரணம் தருகிறேன், சாப்பிட்டால் சரியாகிவிடும். சாமி அன்னைக்கு அஞ்சலிக்கு தேல் கடிச்சப்ப பாடம் போட்டா வேலைக்கு ஆகாது, வாய் வச்சேதான் உரியணும் நீங்க. மகனே, அன்று தேல் கடித்த இடம் அப்படியப்பா. ஏசாமி பொம்பளைக்கு கடிச்சா வாய் வச்சு உரிவீங்க, ஆம்பளைக்கு பொச்சல தேல் கடிச்சா சோறுன்னு தருவீங்களா? மகனே, நிலைமை தெரியாமல் பேசுகிறாயப்பா. அன்று வாயோடு வாய் வச்சு உறிஞ்சியதால் ஆஹா ஆனந்தமாக இருந்தது. இன்று இங்கே வாய் வச்சு உறிஞ்சால் அசிங்கமாகவும் அல்ல வேண்டும். நீ இடத்தை காட்டு, ஒரு சூரணம் தருகிறேன், 10க்கு 2 சூரணம் தருகிறேன், சாப்பிடு. சாமி அதெல்லாம் முடியாது, நீங்க வாய் வச்சுதான் உரியணும். யோ, அதான் சுவாமி சூரணம் தரேன் பாடம் போடுறேன்னு சொல்றாங்கல்ல, போட்டுக்கோயா. சரியாகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அஞ்சல நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. சாமி வாயை வச்சு உரிங்க சாமி. சாமி வாயை வச்சு உரிங்க சாமி, வலி தாங்க முடியல சாமி. மகனே, இந்த இதெல்லாம் விவரேதி விளையாட்டு எனக்கு வேண்டாமப்பா. விளையாட்டாவது விளையாட்டாவது வாயை வச்சு உரி சாமி. மகனே, பாடம் போகிற சூரணம் தருகிறேனப்பா. நீ என்னடி சூரணம் தரதாங்க, கழிச்சு போட்டான், ஓடிடு. அவன் மண்டையை மறைச்சானே, அவன் கொண்டையை மறைச்சானா? நான் அன்னைக்கே சொன்ன, நீ நம்பனியா? அவன் தான் இவன்னு. சாரியா, என் வாயோட வாய் வச்சு உறிஞ்சிட்டப்ப என்னையா பண்றது? இப்ப நான் உரியறேன். நீ உரியறியா? எனக்கு பெட் காப்பி குடிக்கிற மாதிரி ஆளாளுக்கு வரானுங்க. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. உன் கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் அன்னி மூணுல. உன் கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் அன்னி மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா, நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா, நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. அந்த மகாலட்சுமியே, நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. அந்த மகாலட்சுமியே, நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே. யாரு யாரு அனாத யாரு யாரு, அனந்தனாகாவுக்கு சூப்பர் ஸ்டாரு. யாரு யாரு அனாத யாரு யாரு, அனந்தனாகாவுக்கு சூப்பர் ஸ்டாரு. தும்புக்கப்புறதும் பக்தா, தும்புக்கப்புறதும் பக்தா. அப்படிலப்பா தும்புட படுதா கதற கடதா கடதா தும்புட தும்புடா 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 தின்னு கின்னு தக் தின்னு தக் தின்னு கின்னு தின்னுடா தின்னுக்கு தத்துக்கு 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 தும்புடா 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 டா. ஸ்ட்ரெயிட்டா உன்னை பார்த்தா நீங்க இருக்கிற போயிட்டா. ஒயிட்டா டியூப் லைட்டா நீ ஜொலிக்கிற பிரைட்டா. சைஸா சின்ன வயசா உன்னை பார்த்தேன் நைஸா. ஏ பல்ல பல்லன்னு மின்னுக்கிறிய பிளாஸ்டிக் ரைஸா. கரஞ்ச குச்சி ஐஸா, குழுக்கள் பம்பர் பிரைஸா. யானி நீ இருக்க எதுக்கிட்டு பீசா. பக்கத்துல நீயும் இருந்து பார்த்து கடி மாமன் கில்லத்தா. மகமால கட்டி வச்ச மனசு உள்ளத்தான். ஜிங்கிலியா ஜினுக்கா தேவதைய கணக்கா, நம்ம கப்புலு ஊரில் இருக்கா. ஜிங்கிலியா ஜினுக்கா தேவதைய கணக்கா, நம்ம
ஊரில் இருக்கா So, வாசனை. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி உன் கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல உன் கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே அந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானும் ரஜினியே ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி யாரு யாரு அனாத யாரு யாரு அனனனாகாவுக்கு சூப்பர் ஸ்டாரு வாசனை விமலா உன் பிறந்தநாளைக்கு ஹோட்டலில் 100 பிரியாணி சொல்லிக்கிறேன், போதுமா பத்தாதா? நம்ம கெஸ்ட்டு நிறைய பேர் வருவாங்க, எனக்கு பத்தாது, இன்னும் 50 சேர்த்து சொல்லிடுங்க. நம்ம குப்பையில் கொட்டினாலும் பரவாயில்ல, மீதி ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம மட்டும் போயிடக்கூடாது. சரி விமலா, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கண்ணே எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. எங்கள் அப்பாவை அம்மாவை தானே, அது எப்படிங்க கரெக்டாக 3 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிக்குது? உங்கள் அப்பனும் ஆத்தாலும் வந்ததா என்ன வாழ்த்தி, அந்த வாழ்த்துல தான் நான் உசுறு வாழணும்னு வைங்க. அப்படி ஒரு மானங்கட்ட உசுரே எனக்கு தேவை கிடையாது. தெளிவாக சொல்கிறேன், நான் வேணும்னா இங்கே அமைதியாக இருங்க, இல்லை உங்கள் அப்பனும் ஆத்தாலும் தான் வேணும்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவங்க கூட போய் சந்தோஷமாக வாழுங்க. இல்லை விமலா, கலைக்கோட கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. நாய்வாலில் தேன் வடிஞ்சா நமக்கு ஏதாவது ஆகுமா? அவ ஏதோ வேலைக்கு போறா, அப்படியே அவ ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் அந்த சம்பளத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறா, அவ தானே வச்சுக்க போறா. அப்புறம் என்னங்க விமலா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரவெல்லாம் அறவா வேண்டான்னு அறுத்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை 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 இல்லை, அறுத்துட்டா கூட அங்கங்கே கிளை முளைச்சிடும், அதனால மொத்தமாக எரிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டி இப்படி வெறி பிடிச்சி அலையிற? எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டு விட்டு துரத்தி மாடி அவங்க மேலே இருந்த வெறி உனக்கு அடங்கலை. ஏய், எங்கள் அம்மா வயிற்றில் எண்ணெயும் தலையில் மண்ணையும் சுமந்து என்னை காப்பாற்றினாங்கடி. அப்படிப்பட்ட வயிற்றுக்கு என்னால் ஒரு வேளை சோறு போட முடியலடி. எங்கள் அப்பா 3 வேளை சாப்பிட்டா சம்பாதிக்கிற முழு பணமும் செலவாயிரும்னு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மீதி வேலைக்கு பச்சை தண்ணி குடிச்சு வயிற்ற பட்னி போட்டு என்னை வளர்த்தாரடி. அவர் கத்தியில் குத்துப்பட்டு வந்திருந்தப்ப நான் கை நிறையா சம்பாதிச்சேன், ஆனால் வயிறார சோறு போட வேண்டாம். ஒரு வாய் சோறு என்னால் போட முடியலடி. ஒரு கார் ஓட்டுறவங்க கூட இந்த காலத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கரிஞ்சோறு ஆக்கி போடுறாண்டி. நான் படித்து பாவியாக போயிட்டுனடி. உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் வேணா மன்னிக்கலாம், ஆனால் அந்த ஆண்டவன் மன்னிக்க மாட்டான்டி. காலம் ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுத்தே தீரண்டி. சூப்பர்ங்க, ஷபாஷ் ஷபாஷ்ங்க. அது எப்படி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு போனோன்னே பொண்டாட்டியோட தேவை உனக்கு இல்லாம போயிடுச்சா? இப்போ உங்க அப்பனும் ஆத்தாலும் அப்படியே பாசம் பொங்கிட்டு வருதா? நாய குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நரகலத்தா திங்க போகுன்னு நீ கரெக்டா பண்றீல, தப்பெல்லாம் என் மேலதான். என் வீட்டு பண்ணையத்தில் இருக்கிறவன என் புருஷனா கொண்டு வந்து வச்சேன் பாரு, என்னன்னா செருப்பாலே அடிச்சுக்கணும். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுள் ஒன்னால எனக்கு தண்டனை கொடுக்குறான்னா அந்த தண்டனை வர்றதுக்கு முன்னாடி உன் தாலி அறுத்தெறிஞ்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அம்மாடி, முத வேலைக்கு போகிறேன். பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வேலைக்கு போமா. அம்மா, எனக்கு இந்த வீடு தான் கோயில், அதில் நீங்களும் அப்பாவும் தான் அதில் தெய்வமாக இருக்கீங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் போதும்.
நான் நல்லா இருப்பேம்மா. தெரியலப்பா, இங்கதான் இருந்தாரு. மாமா அதான் வந்துட்டேன் மாமா. கலை வேலைக்கு போறா, வெறுங்கையோட போறாங்கம்மா. அதான் செல்போன் கடைக்கு போய் ஒரு புது செல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கலை இந்தாம்மா, பிடிச்சிருக்கான்னு பாரு. 8000 ரூபாய். ஏங்க, இவ்வளோ விலை அதிகமாக போட்டு எனக்கு செல்ஃபோன் வேணுமா? ஏதோ ஒரு 1000 1500 ரூபாயில் வாங்கியிருக்க கூடாது? என்னம்மா இப்படி பேசுற? ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இன்னைக்கு 10,000 15,000த்துல செல்லு வச்சிருக்காங்க. நீ அரசாங்க உத்தியோகத்துக்கு போற புள்ள, உங்க கையில ஒரு 8000 ரூபாயில செல்லு இருந்தா என்னம்மா தப்பு? ஏடி உன் வீட்டுக்காரன் ஆசையாக வாங்கிட்டு வந்துருங்க, அதை ஏன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? வச்சுக்கோ. சரிங்கம்மா. சரி, டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. கலை வா, உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். கொட்டி அழைக்குது, உயிர் தட்டி தீரக்குது, ரெக்க கட்டி பறக்குதுமா. இருமனம் விட்டு விட்டு துடிக்குது, விண்ணை தொட்டு மிதக்குது, வெக்கம் விட்டு இணைந்ததம்மா. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான். என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். தொட்டது இப்ப போதும், மட மத்தது இப்பதான். ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான். யாரோ புரிய வேண்டுமா நீ சொல். என் காதல் என்னும் பூச வாய் சொன்னதென்ன நீ சொல். அந்த நேரம் என்ன பேச அறியாது போனே நீ சொல். ஒரு பூவும் அறியாமல் என் திருடிய ரகசியம் நீயே சொல். இனி என்ன நான் செய்ய இதழோரம் சொல்வாயா? இடைவேளை நீ தந்து இமை தூங்க செல்வாயா? தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான்.
இந்த நாணம் மெல்ல கொல்லுது கொல்லுது என்னத்தான் தொட்டது தொட்டது இப்ப போதும் மட மத்தது மத்தது இப்பதான் ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி ஐயா உன் முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி வாக்கலை ஓ சாரி வாங்க நர்ஸ் மேடம், உங்களோட வரிக்காகத்தான் இந்த விவேக் காத்துட்டு இருக்கிறேன். எனக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? எதுக்காக? நல்லா இருக்குன்னு தீர்க்காயுசுன்னு இருன்னு உங்க அப்பா உன்னை வழி அனுப்பி வைக்கிறான். அந்த ஆண்டவன் உன்னை அற்ப ஆயுசையே முடிக்க சொல்லி எனக்கு அந்த ஆண்டவன் உத்தரவு போட்டிருக்கான் மேடம். ஓ அப்படியா? எங்க அப்பா கூட போகும்போது நல்ல காரியத்துக்கு போகும்போது கழுத மூஞ்சில முழிச்சிட்டு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. நான் கூட அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். என்னடி எங்களெல்லாம் பார்த்து உனக்கு நக்கலா தெரியுதா? எம்மங்கிட்ட போகும்போது கூட இன்னும் உனக்கு எகத்தாலும் போகல. 8வது படிக்கும்போது கூட ஹெட்மாஸ்டர் ஏன்டா லேட்டான்னு கேட்டதுக்கோசரம் ஹெட்மாஸ்டர் என்கவுண்டர் போட்டு தள்ள வேண்டிய இந்த விவேக் 8 மூலம் சேலை கட்டுற பொட்டுச்சு நீ என்னையே எடுத்து பேசுறியா? பசுபதி, இவன் தான் எங்க குடும்பத்தையே கெடுத்து சீரழிக்கணும்னு நினைக்கிறானா? உனக்குமா புத்தி இல்ல? நான் உன் அண்ணனோட உறவு, நீயுமா இவங்களுக்கெல்லாம் உடந்தையா இருக்க? அண்ணே, உங்களை வாழ வைக்கிறது ஏன்னா உங்களை சாக சொல்றது உங்க அண்ணனாச்சு. என்ன சொல்ற? நான் யார் பேச்ச கேக்குறது? நீ என்னடா சொல்ற? ஆமா நீ ஆமா, என்னோட தங்கச்சி வேலைக்கு போயிட்டா எங்க வீட்டுல யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. எந்த காலத்திலையும் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. அவ இருக்கிற தைரியத்துல தான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அவளை கொன்னாதான், அவளோட கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு உங்களை கொலை பண்ண சொன்னதே உங்க அண்ணன் கண்ணன் தான். டேய் பசுபதி, அவட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற? முதல்ல அவளை வயிற்று குத்துறா. என்னாச்சு கலை? போதும் போதும், என் பக்கத்துல வராத. போய் பேசலாம் போதும். என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ இப்படி எத்தனை நாளைக்கு தான் சந்தோஷமா இருக்க முடியும்? போதும், உன் கொலைவெறியில அடங்கிருச்சுல. இனிமேலாவது எங்க அப்பாவையும் அம்மாவையும் நிம்மதியா வாழ விடு. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என் வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. என் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. எனக்கு கோழி துணி எடுக்கிறதா இருந்தா கூட உன் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு முச்சத்தில நெருப்பு வச்சு எரிச்சிடு. இனிமே இந்த ஜென்மம் இல்ல,
பொண்ணுக்கும் நீ அண்ணனாவே பிறக்க கூடாது. அம்மா, கடைசியா ஒன்று என்ன கேட்குறேன், எங்க அம்மாவையும் அப்பாவையும் வாழ விடு. கலை, எனக்கு எதுவுமே தெரியாது கலை. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கலை. ஏன் கலை, எனக்கு மட்டும் எல்லாம் கட்டதாவே நடக்குது. ஒன்று அப்பாவி கலை, அப்பாவி. உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த அண்ணன் ஒன்று கொடு இருக்காரு இல்லை கலை. ஒன்று நல்லவு கலை, நம்பு கலை. என்ன ஒத்தையில நிக்க வச்சு போட்டான். ஒரு மகனாக பிறந்தாலும் மரியாதை செய்யாத பாவியடா. நான் மறுஜன்மம் எடுத்தாலும் அடைச்சிட முடியாத தோல்வியடா. என் ஈரக்கோல ரெண்டா பிஞ்சி ஈரம் சொட்டுதடா. பூமி என்ன விட்டு தூரம் நின்னு வேகம் சுத்துதடா. யாரு கண்ணு பட்டோம் வீடு ரெண்டு பட்டு போச்சு. ஒரு மரியாதை குறையாத மனுஷங்க இப்போது வீதியில. ஒரு மரமாக வளர்ந்தாலும் கிளையாக திரிஞ்சோமே பாதியில. விமலா, என் தங்கச்சி கலையை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க விமலா. சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா. இப்போ எதுக்கு இந்த ஆட்டம்? இல்லை விமலா, கலைய யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க விமலா. என்ன ஆட்டம் போட்டீங்க? அப்படியே ஊர்லயே இல்லாத அண்ணன் தங்கச்சி மாதிரி. கடவுள் இருக்கான். ஐயோ, கடவுள் இருக்கான். இல்லைங்க, கடவுள் இருக்காரு. யாராருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுப்பாருன்னு சொன்னேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையாடி? கட்டின புருஷன் ஓட பிறந்தவளை தொலைச்சிட்டு நிற்கிறேன். ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே என் தங்கச்சி ஆட்டம் போட்டான்னு சொல்றியேடி. நீ போடாத ஆட்டமாடி என் தங்கச்சி போட்டுட்டா. உன்னையெல்லாம் இந்த ஆண்டவன் பூமியில் விட்டு வைக்கும்போது என் தங்கச்சி கலைக்கு மட்டும் ஏன்டி இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டான்? அப்பா மாப்பிள, என்னது நீங்க இங்க இருக்கிறீங்க? உங்க தங்கச்சி கலை இறந்து போயிட்டான். நீ எவ்வளவுக்கு போகலையா? எப்படி மாமா என்னால் போக முடியும்? கூட பிறந்த அண்ணனு என் தங்கச்சிக்கு நான் என்ன மாமா செஞ்சுருக்கேன்? செத்து போனதுக்கப்புறம் வாக்கரிசி போட மட்டும் நாங்கள் போக சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேலே என் தங்கச்சி என் பொண்ணு இருக்கிற வீதி பக்கம் கூட வந்துடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான் மாமா, செத்து போயிட்டான். அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா? என் தங்கச்சிய நான் தான் ஆளு வச்சு கொன்னேன்னு என் தங்கச்சி நினச்சிட்டா மாமா. என் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவம் பத்தாதுன்னு கொலகாரங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டா மாமா. மாப்பிள, இதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க, ஆக வேண்டிய காரியத்துக்கு போய் பார்க்கலாம். வாங்க மாப்பிள. இல்லை மாமா, நான் அங்கே வரல. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. என் தங்கச்சியோட பணத்தை தொடர்றதுக்கு கூட எனக்கு எந்த அருகதை இல்லை மாமா. அண்ணான்னு கூப்பிட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கை மண்ணா போனதுக்கு நான் தான் மாமா காரணம். நான் மட்டும் ஒரு நல்ல அண்ணனா இருந்திருந்தா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு கூட பிறந்தவளை தொலைச்சிட்டு நிற்கிறேனே மாமா. நினைச்சேன் அங்க சுத்தி இங்க சுத்தி நல்ல வேலை நான் தான் அவளை கொலை பண்ணேன்னு நீங்க சொல்லாம போனீங்களே. ஏங்க, அது அவ தலைவிதி. பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டேன். இப்ப என்ன, அவ இல்லைன்னா இந்த நாடு என்ன அப்படியே நின்னா போயிட போகுது. நாட்டுக்கு ஒரு நாய் மிச்சம்னு போக வேண்டிதான். என்னடி சொன்ன? நாய உன் பிறந்த நாளைக்கு என் தங்கச்சி செத்ததால யாருக்கும் நல்லது இல்லடி. ஆனா நீ ஒருத்தி சத்தினா ஒரு குடும்பமே நல்லா இருக்கும்டி. கலகலன்னு காக்கா கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்தை
நீ ஒருத்தி காலடி எடுத்து வச்ச நேரம் என் குடும்பமே குட்டிச்சவர போயிடுச்சுடி. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஐயரை வச்சு அக்னி சாட்சியா அவ தாலி கட்டினதுனால தான் பிறந்த வீட்டு மானத்தையும் புகுந்த வீட்டு மானத்தையும் காப்பாத்திருக்கா. ஆனா நீ முறதவரி வந்ததால தான் பிறந்த வீட்டு மானத்தையும் காப்பாற்ற முடியல, புகுந்த வீட்டு மானத்தையும் காப்பாற்ற முடியல. என் தங்கச்சி செத்து இன்னைக்கு ஊரே அழுவுதுடி. நீ செத்தா உனக்காக ஒரு சொட்டு கண்ணீரோடு கூட யாருமே இல்லடி, யாருமே இல்லை. நீ இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல மகளா இருந்தது இல்ல, அந்த இடத்துலயாவது ஒரு நல்ல மருமகளா இருந்திருக்க கூடாதா? மாப்பிள நீங்க வராட்டி போகுது உன் தங்கச்சியோட இறுதி சடங்குல நானாவது போய் கலந்துட்டு வர்றேன். என்ன என் கதிர முகத்துல நான் எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியுது. நான் போய் பாட்டு வரேன். அடேங்கப்பா, நல்ல வேலை ஏதோ இளவுக்கு நீங்க வந்துடுவேன்னு சொன்னீங்களோன்னு நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆமாங்க, அந்த கருமம் முடிச்ச வீட்டுக்கு நம்ம போனோன்னு வைங்க, கோடி துணி எடுத்து போனோம், சடங்கு சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் கழட்டுறோம். மிச்சங்க நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா. ஏண்டி உன் பிறந்த நாளைக்கு ஹோட்டலில் 100 பிரியாணி சொல்லியிருக்கேன், போதுமானு கேட்டதுக்கு மீதியாகி கீழே கொட்டினாலும் பரவாயில்ல, இன்னொரு 50 பிரியாணி சேர்த்து சொல்லுங்கும் போது உனக்கு செலவாகிறது காசு தெரியல. என் தங்கச்சிக்கு ஒரு வாய் வாக்கரிசி போகிறதுக்கு மட்டும் உனக்கு செலவாகிறது கண்ணு தெரியுதாடி. இன்னொரு முறை என் மேல கை பட்டுச்சுன்னு வைங்க, நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? வக்கீலுக்கு படிச்ச திமிரில் வரதட்சணை கேஸ் கொடுப்ப, இல்லைன்னா கொலை பண்ணணுதா, கொலை முயற்சி பண்ணணுதா கேஸ் கொடுப்ப. என்ன ஜெயிலில் தாண்டி போடுவாங்க. உங்கூட கொடுமை நடத்துறதுக்கு ஜெயில் வேலைக்கு எவ்வளோ பரவாயில்லடி. நீ என்னடி என் தங்கச்சிக்கு வாக்கரிசி போடுறது? அதுக்கு என்னடி தகுதி இருக்குது உனக்கு? என் தங்கச்சியோட தலைமையில் தரது கூட உனக்கு எந்த அருகதையும் இல்லடி. நான் வேணும்னா என் தங்கச்சியோட சாம்பலை கொண்டு வந்து தர சொல்கிறேன், தினமும் நெத்தியில் வச்சுக்க, அப்போவாவது உனக்கு ஒரு நல்ல புத்தி வருதுன்னு பார்க்கலாம்.